இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மூலமாகவும் வரலாற்றுக்கென்று ஒரு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கின்றான். அல்லாஹ் கற்றுக் கொடுத்த முறைதான், அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த முறைதான் பின்பு உலகம் பின்பற்ற ஆரம்பித்து விட்டது. வரலாறு என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி, ஹிஸ்டரி என்று ஒரு தனி துறையை உருவாக்கி, அந்த துறையிலே வல்லுநர்கள், ஆய்வாளர்கள், சிறப்புக்குரியவர்கள், பட்டம் பெற்றவர்கள் அதை பற்றி ஆராய்ச்சி செய்வது, அதற்காக பாடுபடுவது, அந்த வரலாற்றை பாதுகாப்பது, அந்த ஆவணங்களை சேர்த்து வைப்பது என்ற இந்த கலாச்சாரத்தை, இந்த நடைமுறையை உருவாக்கி கொடுத்ததே ரப்புல் ஆலமீன் தான். நீங்க உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா, ஹிஸ்டரிக்கும் தனி ஒரு இடம் உண்டு. வரலாற்று ஆவணங்களை தனியாக உருவாக்குவாங்க, அதற்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க, அதற்கான ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அதற்காக வல்லுநர்கள் இருப்பாங்க, அந்த ஹிஸ்டரி ரிசர்ச் பண்ணக்கூடிய, வரலாற்று ஆய்வு செய்யக்கூடிய பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க. அதுக்குன்னு உலகம் பெரிய தொகையை செலவழிக்கும். ஏன்னு சொன்னா, இதனால் இந்த வரலாறுகளை தெரிந்து கொள்வதனால் இந்த மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்மை உண்டு. தங்களுடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ளும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய படிப்பினை இருக்கின்றது. ஒரு மனிதன் தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்கும், தன்னை சீர்திருத்திக் கொள்வதற்கும், தன்னை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் வரலாறு வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது என்பதனால்தான் இந்த உலகம் வரலாற்றை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட துறையாக, ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட துறையாக இந்த உலகம் அங்கீகரிக்கின்றது. இந்த அங்கீகாரத்தை வழங்கியது உலகத்திற்கு முதலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான். முதல்ல இந்த உலகத்திற்கு வரலாறு என்ற ஒன்றை கண்டுபிடிச்சு, இந்த வரலாறுங்கிறத உலகத்திற்கு வழங்கி, இந்த வரலாறுக்கென்று ஒரு அங்கீகாரம் இருக்கிறது என்பதை வழங்கியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கொடுத்த அங்கீகாரத்தின் அடிப்படையிலே இன்று உலகத்திலே எல்லா துறைகளிலும் வரலாறுகள் பாதுகாக்கப்படுகின்றன, ஆவணங்கள் பாதுகாக்கப்படுகின்றன, டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணப்படுகின்றது. அதற்கென்று வரலாற்று ஆவணங்களை பாதுகாப்பதற்கென்று பெட்டகங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஏன்? அல்லாஹ் கொடுத்த அங்கீகாரத்தின்படி, அல்லாஹ் காட்டிய வழியின்படி. அதனாலதான் உலகத்தையே சீர்திருத்துவதற்காக ஹுதல் லின்னாஸ், உலக மக்கள் எல்லோருக்கும் நேர் வழியாக அருளப்பட்ட அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும் பகுதி வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். குர்ஆன் அருளப்பட்டதே இந்த உலகம் உய்வடைவதற்காக, இந்த உலகம் உருப்படுவதற்காக, இந்த உலகம் திருந்துவதற்காக, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நேர்வழிபடுவதற்காக, உலக மக்கள் நேர்வழிபடுவதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த காரணிகளில், ஆயுதங்களில் முதன்மையான ஆயுதம் இந்த வரலாறு என்பது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே வரலாற்றுக்கென்று நிறைய சிறப்பம்சங்கள், முக்கியத்துவங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே, இந்த வரலாற்று ஆவணங்களை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய படிப்பினைக்குரிய வரலாறு, மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வரலாறு, நபிமார்களுடைய வரலாறு. நபிமார்களுடைய வரலாறு அதிலும் முக்கியமான தேவையானது, உலக நவீன கால மனிதனுக்கு வழிவகுக்கக்கூடியது, நேர்வழிப்படுத்தக்கூடியது இறுதி தூதரான எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு. எப்படி அருள்மறை குர்ஆனுடைய விளக்க உரையை நாம் எத்தனை முறை திரும்ப திரும்ப கேட்டாலும் அதை நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டுமோ, ஏற்கனவே ஓதின குர்ஆன் தானங்க அப்படி நம்ம ஒதுக்குறது இல்லை, ஏற்கனவே கேட்ட தஃசீர் தானே, ஏற்கனவே கேட்ட விளக்கம் தானே, நம்ம அப்படின்னு சளிவடைகிறது இல்லை. எத்தனை முறை அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய விளக்கத்தை கேட்டாலும் 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 நமக்கு இனிமையாகத்தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு புத்துணர்வையும், நம்முடைய ஈமானிலே ஒரு மறுமலர்ச்சியும் இது ஏற்படுத்தத்தான் செய்யும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நேர்வழி காட்டக்கூடியது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒவ்வொரு அசைவும் இந்த உலகத்துடைய ஹிதாயத்திற்கு காரணமாக இருக்கு. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹு வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. நம்ம எல்லாரும் வந்து உட்கார்ந்து எதுக்காண்டி உட்கார்ந்துருக்கிறோம்? டீ தருவாங்கிறதுக்காண்டியா? அதுக்காண்டி உட்கார்ந்துருக்கிறோம்? அல்லாஹ்வையும் மறுமை நாளை எதிர்பார்த்தானே, அல்லாஹ்வுடைய திருப்தியும் மறுமை நாளை வெற்றி எதிர்பார்த்தானே. அது யாருக்கா மாட்டு சந்தேகம் இருக்குதா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையிலே வந்தவங்க அப்படின்னு சொல்லி, ரசூலுல்லாஹி யாருடைய பரம்பரையில் வந்தவங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரம்பரையில் வந்தவங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய பரம்பரையில எப்படி வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இரண்டு மக்கள், ஒன்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்தவங்க நிறைய பேர் வந்தாங்க. அதுல கடைசியா வந்தவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரை நிறைய பேர் வந்தாங்க, ஆனா பெரும்பாலும் நபிமார்களா வந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரை நபி கிடையாது.
இப்ராஹிம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரையில நிறைய நபிமார்கள் வந்தாங்க. அந்த நபிமார்கள்ல கடைசியா வந்தவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையில வரும் பொழுது ஒரு நபி கூட கிடையாது. கடைசியா வந்தவங்க யார் மட்டும்தான்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஒத்த நபியாக, முத்து நபியாக வந்தார்கள். அரபியில சொல்லுவாங்க அத்துர்ரத்துல் ஃபரீத், ஒத்தை முத்து. ஒத்தை முத்துக்கு முத்து இருக்குது பாருங்க, அது அந்த முத்து கடல் சிப்பிக்குள்ள தானே இருக்குன்னு சொல்லுவாங்க. கடல்ல தூத்துக்குடி வேலை முத்து குளிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு சிப்பிக்குள்ள சில சமயம் 2-3 முத்துக்கள் இருக்குமா. அதுல ஒத்த முத்தா இருந்தா அதான் ரொம்ப காஸ்ட்லி முத்து, ரொம்ப உயர்தரமான முத்து. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய அந்த உயர்வையும் கண்ணியத்தையும் உலகத்திற்கு காட்டும் விதமாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையில் வந்ததுல ஒத்தை முத்தாக அத்துர்ரத்துல் ஃபரீதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கினான் கடைசி நபியாக. அவங்க ஒருத்தர் தான் நபி, வேற யாருமே நபி கிடையாது. ஆனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரையில் வந்தவங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 மக்கள். அதுல ஒருத்தவங்க யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் அப்படியே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃப்ல், யூசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் ரப்பல் உருவாக்கினான். ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரம்பரையில் வந்தவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அதனாலதான் மேற்கத்திய உலகம், கிறிஸ்தவ உலகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சைப்படுத்துவதற்காக, கேவலப்படுத்துவதற்காக என்ன சொன்னாங்கடா, இஸ்ஹாக்குடைய பரம்பரையில் நிறைய நபி வந்திருக்கிறாங்க, ஆனா இஸ்மாயில் நபியுடைய பரம்பரையில் ரசூல்லா மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. ஆகவே இஸ்மாயில் நபியை நம்ம கேவலப்படுத்திட்டா, கொச்சப்படுத்திட்டா, அல்லது அப்படி ஒரு நபியே இல்லைண்டாக்கிட்டா யார் இல்லைண்டாயிடும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைண்டாக்கிடலாம். என்ன சொல்லி சொன்னாங்க? நாங்க ஆபிரகாமுடைய மக்கள், ஆபிரகாம தலையில வச்சு கொண்டாடுறோம். ஆபிரகாம் எங்களுக்கு உயர்ந்தவர், நல்லவர், வல்லவர் கொண்டாடக்கூடியவங்க. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்துறதுக்காண்டி மட்டும் என்ன பண்ணிட்டாங்கடா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்துறோம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்துறங்கிற பேர்ல ஆபிரகாமை கேவலப்படுத்த ஆரம்பிச்சாங்க. யாருங்க ஆபிரகாம்டா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்தினாங்க. எப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுடைய வேலைக்கார பொண்ணு தான் ஹாகரா. ஹாகராங்கிறது யாரு? ஹாஜரா. ஹாகராங்குவாங்க, வேலைக்கார பொண்ணு. வேலைக்கார பொண்ணோட நவுது பில்லாஹ் இப்ராஹிம் விபச்சாரம் பண்ணிட்டாரு. வேலைக்கார பொண்ணு யாரை கேவலப்படுத்துறாங்க? ஆபிரகாம் தலையில வச்சு கொண்டாடுறவங்க எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேவலப்படுத்துறதுக்காக, அவருடைய மூதாதையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்துவதற்காக தாங்க தலையில வச்சு கொண்டாடக்கூடிய ஆபிரகாமை கேவலப்படுத்துறாங்க. ஆபிரகாமுடைய ஒரு மனைவி தான் சாரா. மனைவி யாரு? சாரா. ஆனா ஹாகரா என்பது அவருடைய வேலைக்காரி. ஒரு நாள் சாரா வீட்டில் இல்லாத நேரத்தில் ஹாகராவை அவர் விபச்சாரம் பண்ணிட்டாரு, நவுது பில்லாஹ். அந்த விபச்சாரத்தில் பிறந்தவர் தான் யாரு? இஸ்மாயில். அந்த இஸ்மாயிலுடைய பரம்பரையில் வந்தவர் தான் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்றான், முனாஃபிக்குகள் சொன்னாங்க, கேவலப்பட்டவங்க மக்காலுங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு அசிங்கப்படுத்துறாங்களே என்று முஸ்லீம்களை கேவலப்பட்டவர்கள் என்று கிண்டல் அடித்தார்கள் முனாஃபிக்குகள். அந்த ஆயத்தின் ஷாலா வரும் உங்களுக்கு, ரசூலோட வரலாறுல அந்த சம்பவம் வரும், மதீனா வரலாறு போகும்போது இதோட முழு விவரம் சொல்றேன். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆயத்து இருக்கணும் பாருங்க, கியாமத் நாள் வரை வரக்கூடிய பொருந்தக்கூடிய மக்களுக்கு وَيَقُولُونَ لَئِن رَّجَعْنَا إِلَى الْمَدِينَةِ لَيُخْرِجَنَّ الْأَعَزُّ مِنْهَا الْأَذَلَّ وَلِلَّهِ الْعِزَّةُ وَلِرَسُولِهِ وَلِلْمُؤْمِنِينَ وَلَكِنَّ الْمُنَافِقِينَ لَا يَفْقَهُونَ. நிச்சயமாக கண்ணியம் என்பது, இவன் எவ்வளவுதான் கேவலப்படுத்திட்டோம், அசிங்கப்படுத்திட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை கேவலப்படுத்திட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்துறங்கிற பேர்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்திட்டோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை நடத்த கெட்டவங்க விபச்சாரம் சொல்லிட்டு நவுது பில்லாஹ். இவங்க என்னதான் கேவலப்படுத்தினாலும் சரி, வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வல் முஃமினீன். இஸ்ஸத் என்பது, கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் உரியது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக மூமின்களுக்குரியது இஸ்ஸத் என்பது அல்லாஹ் சொல்றான். உலகத்தில் 1000 பேர் 1000 சூழ்ச்சி பண்ணி கேவலப்படுத்திட்டோம். உலகத்திலே கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் உரியது. இதெல்லாம் கவனிக்க சகோதரர்களே, கண்ணியத்தை தனக்கும் தன்னுடைய ரசூலுக்கும் என்று ஆக்கிவிட்டு தங்களை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக இந்த மூமின்களுக்கும் உரியது கண்ணியம் என்பது. அப்ப உலகத்தில் அல்லாஹ் வழங்கிய கண்ணியம், அல்லாஹ் தனக்குரிய கண்ணியத்தை தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து, அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக உலகத்தில் உள்ள மூமின்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் கண்ணியத்தை, இஸ்ஸத்தை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
இந்த ஆயத்து எப்ப இறங்கிச்சுங்கிறத சில வரலாறு வரும்போது சொல்றேன் உங்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்ட உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் நிறைய மனசு நிறைய சொல்லக்கூடிய ஒரு பெரிய உம்மத்தான உலகத்துல இருந்துகிட்டு இருக்குது. பெரிய சமுதாயம் இன்னைக்கு இருக்குது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்ட உடனே வாய் நிறைய ஸலவாத் சொல்லக்கூடிய சமுதாயம். எங்க ஒரு கிறுக்க ஏதோ ஒரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன கார்ட்டூன் போட்டா 300 பேர் 400 பேர் உயிரை கொடுத்தாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்கி வச்சிருக்கிறான். அப்ப இவர்கள் நினைக்கின்றார்கள் யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், அல்லாஹ்வுடைய ஜோதியை வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று ஆசைப்படுகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், இந்த காஃபிர்கள் வெறுத்தாலும் சரியே அல்லாஹ் இந்த பிரகாசத்தை முழுமைப்படுத்தியே தீருவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால சகோதரர்களே, அப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணாங்க இந்த கிறிஸ்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்துறதுக்காண்டி. ரப்புல் ஆலமீன் அதை மேலும் மேலும் ஊர்ஜிதப்படுத்தினான், உண்மைப்படுத்தினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்று வரை வரஃபஅனா லக திக்ரக், அல்லாஹ் குர்ஆன்ல வாக்குறுதி அளிக்கிறான். வரஃபஅனா லக திக்ரக், நபியே உம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்போம். உயர்த்தினோம் சொல்ல, உயர்த்துவோம் சொல்ல, உயர்த்தி கொண்டே இருப்போம். எவ்வளவு உயர்த்துவோம்? அதுக்கு எவ்வளவு எல்லை? எல்லையே கிடையாது. அதற்கு உலகத்திலே சில காரியங்களுக்கு வானமே எல்லை என்று சொல்வார்கள். அது வானமும் எல்லை கிடையாது. வரஃபஅனா லக திக்ரக், உமக்காக உம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி. அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய பரம்பரையிலே வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழியாக இப்ப நாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து அவங்க வரலாறு பார்க்க போறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனேயே அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவு வந்துச்சு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு பண்ணிட்டான், இந்த பரம்பரையிலிருந்து நபி இப்ராஹிமுடைய வம்சத்திலிருந்து ஒரு உன்னதமான நபியை உருவாக்க போகின்றேன். ஆகவே இந்த பரம்பரையே ஒரு கண்ணியத்தோடு கௌரவத்தோடு சோதனையிட்டு நல்லா அவங்கள புடம் போட்டு தங்கமாக்கி அவர்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணினா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் ஆரம்பிச்ச முதல் பாடம், முதல் படிப்பினை அல்ல புடம் போடுவதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஆரம்பித்த முதல் காரணம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனேயே அவங்களுடைய தாய் அன்னை ஹாஜரா பச்சை உடம்புக்காரி, புள்ள பிறந்த பச்சிலம் குழந்தை, அந்த பச்சிலம் குழந்தையையும் பிள்ளை பெற்ற அந்த பச்சை உடம்புக்கார பெண்மணியையும் நபியே அழைச்சிட்டு போய் நான் எங்க சொல்றேன் அங்க விட்டுவாங்க அப்படின்ட்டு அல்லாஹ். எங்க சொல்றோம் அங்க விட்டுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு கிளம்பிட்டாங்க. யார? அன்னை ஹாஜராவையும் இஸ்மாயில் அழைச்சி கிளம்புனாங்க. அந்த மாதிரி 2 பேர் கிளம்பிட்டாங்க. எங்கன்னு தெரியல அவங்களுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது எங்க கொண்டு போறது. போனாங்க போனாங்க போனாங்க. அல்லாஹ்வோட உத்தரவு வரும்னு போனாங்க. அல்லாஹ் உத்தரவு வந்த மாதிரி இல்லை. எங்கேருந்து புறப்படுறாங்க? ஹீப்ரோன்ல இருந்து கிளம்புறாங்க. ஹீப்ரோன்ங்கிறது இன்னைக்கு பலஸ்தீன்ல இருக்குது. இன்னைக்கு அதுக்கு பேரு கலீலி. அந்த ஊருக்கு பேரு என்னங்க? கலீல். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பட்ட பேர் என்னது? கலீலுல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பட்ட பேர் இத்தகதல்லாஹ் கலீல். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், இப்ராஹிமை தன்னுடைய கலீலாக அல்லாஹ் ஆக்கி கொண்டான். கலீல்ன்ற உற்றத்தோழனா ஆக்கிட்டான்னு சொல்றான். அந்த கலீலி பேரை தான் ஹீப்ரோனுக்கு வச்சிருக்காங்க இன்னைக்கும். அந்த ஹீப்ரோன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் அங்கதான் இருக்குது. அவங்களுடைய குடும்பத்தார், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய மருமகள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மனைவி ரிஃப்கா அம்மையார் எல்லாருடைய கபரும் ஹீப்ரோன்ல தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கெல்லாம் போய் அந்த நபிமாருடைய கபர்கள் எல்லாம் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தான். அங்கெல்லாம் போய் பார்த்திருக்கோம். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதி கபர் யூதர்கள் கையில இருக்குது, மீதம் முஸ்லீம்கள் கையில இருக்குது. முஸ்லீம்கள் ஜியாரத் செய்யறதுக்காக ஒரு ஜன்னலை மட்டும் திறந்து விட்டுருக்காங்க. அந்த ஜன்னல் வழியா நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கபர் ஜியாரத் செஞ்சுக்க வேண்டியதான். மீதியை யூதர்கள் கைப்பற்றி வச்சிருக்காங்க. அவங்களுடைய சைனக்காக்கா, அது என்ன சொல்றது, யூதர்களுடைய வழிபாடு தரத்துக்கு சினக்காக்கு சைனக்காக்கு ஏதோ சொல்றாங்க. இந்த சைனக்காக்கா ஆக்கி வச்சிருக்காங்க. பாதி தான் பள்ளிவாசலா இருக்குது, அது ஜன்னலை திறந்து வச்சிருக்காங்க. அந்த ஹீப்ரோன்ல இருந்து புறப்படுறாங்க. போறாங்க போய்கிட்டே இருக்குது. எங்க போறாங்க இவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியல. கடைசியில ஒரு வனாந்திர காடு வருது, மலை பாலைவனம். அந்த மலை பாலைவனம் வந்த பிறகு அங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீங்க கிளம்புங்க, விட்டுட்டு கிளம்புங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஒரு வனாந்திர, ஒரு புல்லு பூச்சை காணோம், ஒரு புல் பூண்டை காணோம், ஒரு பூச்சி புழுவை காணோம். பாலைவனம், வனாந்திர பாலைவனம். ஒரு செடி கொடி இல்ல, ஒதுங்கிறதுக்கு சின்ன ஒரு மரக்கொடி இல்ல. இப்ராஹிம் தயங்கல. சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. வந்துட்டே இருந்தா திடீர்னு நான் கிளம்புறேன்றாங்க. ஹாஜரா அம்மையார் பதவி போய் எங்க போறீங்க, எங்களை விட்டு எங்க போறீங்க?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க சொல்ல தெரியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலடா, அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று பதில் அளிக்கலண்டு, ஆக்சுவலா பதில் அளிக்க தெரியல உங்களுக்கு. ஏன்னா அல்லாஹ் கூட்டு போனா கூட்டு வந்தா விடுனாங்க, விட்டாங்க. இப்ப திரும்பி போங்கறா, திரும்பி போறாங்க. எங்க விட்டுட்டு எங்க போறாங்க அவங்களுக்கு தெரியல. அந்த அம்மா ரெண்டாவது வந்து கேட்டாங்க, ஃபீன் தஹாப், எங்க போறீங்க தெரியல. 2-3 முறை கேட்டாங்க. கடைசி சொன்னாங்க, அஹாதா மின் ஹுக்மி ரப்பி, எங்களை விட்டு போனது அல்லாஹ்வுடைய உத்தரவா? அதுக்கு மட்டும் ஆமாண்டாங்க, அதுக்கு மட்டும் ஆமாண்டாங்க. உடனே அந்த அம்மையார் சொன்னாங்க, ஃபைதன் யக்ஃபினா ரப்புனா, அப்படின்னா அந்த ரப்பு எங்களுக்கு போதுமானவன், நீ கிளம்புங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. விட்டுட்டு கிளம்பி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. நடந்து முடிஞ்ச பிறகு திரும்பி பாக்குறாங்க, எந்த இடத்துல விட்டானே தெரியல. சுத்தி முத்தி பாக்குறாங்க, இந்த திசையில விட்டோமா, இந்த திசையில விட்டோமா, இந்த திசையில விட்டோமா தெரியல. ஏன்னா ஃபுல்லா மலை, ஏறி ஏறி இறங்குது மலை. 3 கிலோமீட்டர் அந்த பக்கமா எப்படி தெரியும்? ஒண்ணும் தெரியாது எங்க இருக்காங்கன்னு. அந்த இடத்துல நின்றுகிட்டு துவா செஞ்சாங்க. ரப்பி இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمْ. யா அல்லாஹ், என் ரட்சகனே, என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தையும் ஒரு புல் பூண்டு முளைக்காத ஒரு பாலைவனத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல விட்டு வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், வர்சுக் அஹ்லஹும் மினஸ் ஸமராத் வதவி அஃபிதத்தன் நாஸ் இலைஹிம். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய உள்ளங்களையும் எந்த ஆள் நடமாட்டம் இல்லாத பாலைவனத்தில் விட்டு வந்திருக்கிறனோ அந்த பாலைவனத்தின்பால் உலக மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஈர்க்க செய்வாயாக. எந்த புல் பூண்டு முளைக்காத இடத்துல விட்டு வந்திருக்கிறோமோ ஒரு சமராத், உலகத்தில் விதவிதமாக முளைக்கக்கூடிய எல்லா கனிவர்க்கங்களையும் அந்த ஊருக்கு கொண்டு வந்து கொடுப்பாயாக. இன்னைக்கு சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த துஆ செய்த அந்த மலைக்குன்றே இன்னைக்கு மினா மைதானத்தில் இருக்குது. மினால இருக்குது இன்னைக்கு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்துல துஆ செஞ்சாங்களோ அந்த இடம் மினா. மக்கால இருந்து 3-4 கிலோமீட்டருக்குள்ள துஆ செஞ்சுட்டு அவங்க வடு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்த வரலாறு தெரியும். ரசூலுல்லாஹ் ரொம்ப நீண்ட வரலாறு புகாரிலே வருது, நீண்ட வரலாறு. அந்த அம்மையார் கச்சிலம் குழந்தைய கையில வச்சுட்டு இருக்காங்க. குழந்தை தண்ணி தாகத்துல அலறுது. அப்போ தண்ணி தாகத்துல இங்கேருந்து அங்க ஓடுறாங்க, அங்கேருந்து இங்க ஓடுறாங்க. 7 முறை, இதெல்லாம் நம்ம ஹஜ்ஜில் கேள்விப்பட்டிருப்போம். 7 முறை அங்கேயும் ஓடுனாங்க. அதான் சாய் ஆயிடுச்சு. அந்த ஓடிக்கிட்டு இருக்கும் போதே அல்லாஹ் என்ன பண்ணா, குழந்தை அழுது உதைக்குது. அந்த குழந்தையுடைய காலடியிலிருந்து ரப்புல் ஆலமீன் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓட செய்தான். அந்த தண்ணீர் தான் இன்னைக்கும் வற்றாத ஜீவ கிணறாக, ஜம்சம் கிணறாக வந்து கொண்டிருக்கின்றது. ஜம்சம் தண்ணி குடிக்காதவங்க யாராவது உண்டாங்க? யாராவது இருக்கீங்களா? கை தூக்குங்க. நான் இதுவரை ஜம்சம் குடிச்சு அசிங்கலாம் இல்லை, குடிக்கலாம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இப்பே முடிஞ்சோன்னு கீழே வந்து குடிச்சிட்டு போங்க. எல்லாரும் வந்துடாதீங்க குடிக்காதவங்க. ஜம்சம் தண்ணி குடிக்காத மூமின் உலகத்துல யாரும் இருக்க முடியாது. உலகத்துல இது நம்ம பள்ளியில உள்ள சும்மா ஒரு 500-1000 பேர் அவ்வளவுதான். உலகத்துல கியாமத் நாள் வரை வரக்கூடிய எந்த ஒரு மூமினும் என்னுடைய வாழ்க்கையில ஜம்சம் தண்ணி குடித்ததில்லை என்று சொல்லக்கூடிய மூமின் யாரும் இருக்க மாட்டான். அப்ப அவ்வளோ அளவிலான தண்ணீர் ஒரு சின்ன கிணற்றுல இருந்து உருவாயிட்டு. எத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்தை சொல்லும்போது சொன்னாங்க, ரஹிமல்லாஹு உம்மி ஹாஜரா, என்னுடைய தாய் ஹாஜராவுக்கு அல்லாஹ் கிருபை செய்வனாக. லவ் லம் தகுல் ஜம்சம், அவர்கள் மட்டும் அன்னைக்கு அந்த தண்ணியை பார்த்து ஜம் ஜம் என்று சொல்லவில்லை என்றால், ஜம் ஜம்னா நில்லு நில்லு அர்த்தம், ஸ்டாப் ஸ்டாப். அவன் குழந்தை காலில் தண்ணி ஓடுது, குழந்தை படுத்துக்கிறது பக்கத்துல, பச்சில குழந்தை. அதை பார்த்து அந்த அம்மா என்னோட தண்ணி பெருக்கிறது ஜம் ஜம் அப்படின்னா நில்லு நில்லுண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ்லம் தகுல் ஜம்சம், அன்னைக்கு என் தாய் ஹாஜரா மட்டும் ஜம்சம் என்று சொல்லவில்லை என்றால் லநாலத்தி ஜம்சம் நஹரா இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை இந்த ஜம்சம் ஒரு வற்றாத ஜீவ நதியா ஓடி இருக்கும். அவங்க நில்லு நில்லுன்னு சொன்னதுனால அது என்ன மாறிடுச்சு? கிணறா மாறிடுச்சு. இல்லைன்னா ஜீவ நதியா ஓடி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஜம்சம் கிணறு உருவாச்சு. அதற்கப்புறம் அங்கே ஹாஜரா அம்மையாரும் பச்சிலம் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அங்க இருக்கிறாங்க. அப்புறம் அப்படியே வழிபோக்கர்கள் போக போக அந்த இடத்துல பறவைகள் பறக்குது, தண்ணி இருக்கிறதுனால. ஏன்னா அங்க பறவை பறக்குது, தண்ணி இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னு வழிபோக்கர்கள் வியாபாரிகள் பாக்குறாங்க. தண்ணி இருக்கிற இடங்கும் பொழுது பாலைவனத்துல தண்ணி கிடைக்குது பெரிய அபூர்வம். ஆக அங்க நல்ல தண்ணி கிடைக்குது அப்படின்னால கொஞ்சம் கொஞ்சமா அங்க குடியிருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமா மக்காவாக உருவெடுக்கிறது. மக்காங்கிற பேர்ல அது ஊராக உருவாகுது. உருவாகின பிறகு ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல்ல குடி வந்தவங்கிறதுனால அந்த ஊருக்கு அவங்களே தலைவரா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க வர்றாங்க. பார்க்க வரும் பொழுது சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. அப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்து பலியிடுறது, அதுக்கப்புறம் காபத்துல்லா கட்டினது, இந்த வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா எனக்கு 4 மாசம் பத்தாது. புரிஞ்சுக்கலாம். காபத்துல்லா அவள் கட்டினது, அப்புறம் கட்டும் பொழுது அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு கல்லா எடுத்து கொடுத்தது, காபத்துல்லா உயர்ந்துகிட்டே வந்தது. காபத்துல்லா உயர உயர ஒரு அளவுக்கு காபத்துல்லா உயர்ந்தோடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல கல்லை வைக்க முடியல. என்ன பண்ணா, இதுக்கப்புறம் என்ன பண்றது, வேற ஏதாவது ஏணி வச்சுக்கலாமா? அப்ப எந்த கல்லுக்கு மேல ஏறி இருந்தாங்களோ அந்த கல்லையே ரப்புல் ஆலமீன் அப்படியே உயர செய்தான்.
கல்யாணம் அப்படி லிஃப்ட் மாதிரி அப்படியே உயர்ந்துச்சு. உயர உயர அவங்க காபத்துல கட்டி முடிச்சாங்க. அந்த கல்லுக்கு பேர் தான் இன்னைக்கு மக்காம் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற கல், அவங்க கால் ஏறி நின்ற கல்லு. இன்னைக்கு காபத்துல பக்கத்துல அந்த மக்காம் இப்ராஹிம் இருக்குது. ஹைர், அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உத்தரவுப்படி காபத்துல கட்டினாங்க. கட்டினதுக்கு அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு? தன்னுடைய மகனையே அறுத்து பலியிடுற மாதிரி, மகனையே அறுத்து பலியிடுற மாதிரி. மகன்கிட்ட சொல்றாங்க, யா புனைய இன்னி அராக ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக் ஃபன்துர் மாதா தரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன்கிட்ட ஆலோசனை செஞ்சதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்னுடைய மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று கனவு கண்டு உன்னை பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? அப்போ இஸ்மாயில் சொன்னாங்க, யா அவத்தி ஃபால் மா துமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மின சாபிரீன். என்னுடைய தந்தையே, உங்களுக்கு அதான் அல்லாஹ் எதை உத்தரவிட்டானோ அதை செய்யுங்க, இன்ஷாஅல்லாஹ் என்ன பொறுமைசாலியா பாப்பீங்க. நீங்க என்ன விரட்டிட்டு வர, நான் வேணாம் அந்த ஹத்னா பண்ணும்போது சில பிள்ளைங்க பயந்து ஓடுங்க, அத்தா துரத்திட்டே ஓடுவாரு. கேள்விப்பட்டீங்களா? நம்ம எல்லாம் ஓடிருப்போம் அந்த மாதிரி. அந்த காலத்துல நமக்கு தெரியாது. அத்தா ஹத்னா பண்ண போறேன்னா வருவாரு, பையன் ஓடுவான் அத்துக்கிட்டு. அந்த மாதிரிலாம் நான் ஓட மாட்டேன். சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மின சாபிரீன், என்னை நீங்கள் பொறுமைசாலியாக பார்ப்பீர்கள் அப்படின்னாங்க. அந்த மாதிரியே அவங்க அறுத்து பலியிடுவதற்காக கூட்டிட்டு போனாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அறுத்து பலியிடக்கூடிய அந்த கலாச்சாரத்தை நிறுத்திட்டு ஒரு ஆட்டை கொடுத்து ஃபதபஹ்னாஹு பிதபிஹின் அலீம், நாம் அவருக்கு ஒரு மகத்தான குர்பானியை கொடுத்து ஆட்டை கொடுத்து அறுக்க செய்தோம். அல்லாஹ் அறுத்து அந்த சோதனை வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அம்மையார் மட்டும் அங்க இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிடுறாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்து பார்க்கின்றார்கள். மக்காவிலே அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்று அதிர்ச்சி என்று சொல்வதை விட ஒரு இன்ப அதிர்ச்சி, ஒரு சந்தோஷமான அதிர்ச்சி. என்னவென்றால், இவர்கள் வந்து பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணமாகி இருந்தது. நேரா தன்னுடைய மகனுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். மகன் இல்லை. தன்னுடைய மருமகளிடத்திலே கேட்கின்றார்கள், கைஃபாஹலுக்கும், உங்களுடைய வீடு எப்படி இருக்கின்றது? மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கின்றதா, அல்லது ஏதாவது கஷ்டங்கள் குறைகள் பிரச்சனைகள் இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள். கேட்ட உடனே அந்த அம்மா, எப்படா யாராவது வந்து கேட்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த மாதிரி புலம்பி தள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதை ஏன் கேட்குறீங்க? அது இல்லை, இது இல்லை, தண்ணி இருந்தா உப்பு இல்லை, உப்பு இருந்தா தண்ணி இல்லை, கறி இருந்தா காய்கறி இல்லை, காய்கறி இருந்தா கறி இல்லை, அரிசி இருந்தா பருப்பு இல்லை, பருப்பு இருந்தா அரிசி இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ள ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த அம்மாவுக்கு யாரும் தெரியல, வந்து தன்னுடைய மாமனார் சொல்லி அந்த அம்மாவுக்கு தெரியல. தெரியாம அது பாட்டு புலம்பி தள்ளிடுச்சு. தள்ளின உடனே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போறாங்க, உன்னுடைய கணவர் வந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் வந்தாருன்னு சொல்லு. சரி சரி, நீங்க வந்த காரியத்தை என்னன்னு கேட்கல, நான் பாட்டு பேசிட்டே இருக்கிறேன், அவருக்கு ஏதாவது செய்ய சொல்லணுமா அப்படிங்கும் போது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவர் வந்தாருண்டா வீட்டு தலைவாசலை மாற்ற சொல்லு அப்படின்னு போயிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்த உடனே அந்த அம்மையார் சொல்றாங்க, இந்த மாதிரி யாரோ ஒரு பெரியவர் வந்தார் உங்களை தேடி. என்ன சொன்னாரு? இந்த மாதிரி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரு. நான் வீட்டில் உள்ள விவரங்களை சொன்னேன். அவர் வீட்டு தலைவாசலை மாத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியே சொன்னாரு, சரி போ, உன்னை தலாக்கு விட்டேன் அப்படின்ட்டாங்க. வீட்டு தலைவாசல் என்பது ஒரு பெண்மணியை, வீட்டு மனைவியை குறிக்கும். நீ ஒரு மனைவியா இருப்பதற்கு தகுதி இல்லாத பெண்ணு, அதனால உன்னை தலாக்கு விடணும்னு சொல்லி தலாக்கு விட்டாங்க. இது கொஞ்ச நாளும் போயிடுச்சு. திரும்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சில நாட்கள் வந்து கழிச்சு வந்து பார்க்கும் பொழுது அங்க பார்த்தா வேறொரு பெண் இருக்கிறாங்க வீட்டில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம மகன் நம்ம சொன்ன அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ட்டு இந்த அம்மாட்ட கேட்டாங்க, உங்க வீடு எப்படிமா இருக்குது, வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எங்க வீட்டில் நல்ல அருமையான உணவு இருக்குது, எங்க கணவர் நல்லா கவனிச்சுக்கிறாரு, அன்பா இருக்காரு, நல்லபடியாக எங்களை கவனிச்சுக்கிறாரு என்று அந்த பெண் தன்னுடைய கணவனை பற்றி உள்ளதை விட கொஞ்சம் அதிகமாக புகழ்ந்து சொன்னாங்க. உடனே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பாரக்கல்லாஹு ஃபீ மாஇக்கும் வ லஹ்மிக்கும், அல்லாஹ் உங்களுடைய தண்ணீரிலும் உங்களுடைய இறைச்சியிலும் பரக்கத் செய்வானாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவர் வந்தாருண்டா அவங்கள்ட்ட தலைவாசல் சரியா இருக்குதா அப்படியே வைக்கணுமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, சொன்ன உடனே அந்த அம்மையாரே கடைசி வரை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியா இருக்கிறாங்க.
இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்தாங்க? ஒரு பொண்ணு புருஷனை பத்தி குறை பண்ண சொன்னா உடனே தலாக்கு விட்டுறதா? இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கட்டளைக்கு மாற்றமாக ஒரு குடும்பம் நடக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்காது. அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன அப்படின்னு சொன்னா, உன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன். ஒரு கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, இவர் அந்த பெண்ணுக்கு ஆடையாக இருக்க வேண்டும், அந்த பெண் இவருக்கு ஆடையாக இருக்க வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு ஆடையாக இருக்க வேண்டும். ஆடை என்பது ஒரு மனிதனுடைய மானத்தை காப்பாற்றும், அவனுக்கு சமுதாயத்தில் கண்ணியத்தை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும், இஸ்ஸத்தை கொடுக்கும், சமுதாயத்தில் நல்ல ஒரு இடத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பெண் இருக்க வேண்டும் கணவனுக்கு, அதே மாதிரி ஒரு கணவன் இருக்க வேண்டும் பெண்ணுக்கு, மனைவிக்கு. அப்பதான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். யாரோ கேட்கறாங்கிறதுக்காக பார்க்கறவங்க பூரா தான் கணவனை பத்தி குறையே சொல்லி தள்ளுறது, குறையே இருக்கட்டும், கணவன்ட்ட மிஸ்டேக்கே இருக்கட்டும், அதை பார்க்கறவங்க பூரா புலம்புறது, குறை சொல்றது. அது ஏன் கேட்கிறேன், என் வீட்டுக்காரன் ஒரே வீணா போனவன், அவனை கட்டிட்டு மாரடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்ப வேண்டியது. அவனை கேட்டா அதை ஏன் கேட்கறீங்க, என்ன பாவம் பண்ணணும், அந்த கர்மத்தை பிடிச்சி ஏன் தலையை கடித்து வச்சிருக்கிறாங்க, இவன் புலம்ப ஆரம்பிச்சிட வேண்டியது. தவறுகள், குறைகள், பிரச்சனைகள், மிஸ்டேக்கள் இருக்கத்தான் செய்யும். அதை மற்றவர்களிடத்தில் எடுத்து சொல்லி அதை பறைசாற்றக்கூடாது. ஒருவர் மற்றவருடைய குறைகளுக்கு ஆடையாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த பெண்மணி மாற்றமா இருக்கிறதுனால இவங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காதுங்கிறதுனால ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டு போனாங்க. இப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்காவுடைய ஒரு முக்கியமான தலைவராக, கண்ணியமிக்க தலைவராக மக்களால் கருதப்படுகின்றார்கள். கொஞ்ச நாட்கள் காபத்துல்லா இருக்கிறதுனால மக்கள், வெளியூர் மக்கள் தேடி வர்றாங்க, காபத்துல்லா தவாப் செய்றாங்க, இபாதத் செய்றாங்க. இந்த சூழ்நிலையில அன்னை ஹாஜரா அம்மையார் வஃபாத் ஆகிறார்கள். அவர்கள் மட்டும் காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தில் அன்னை ஹாஜரா அம்மையார் இன்னைக்கு காபத்துல்லா பக்கத்தில் ஹத்தீம் இருக்குது பாருங்க, ஹத்தீம் ஹிஜ்ரே இஸ்மாயில் சொல்லுவாங்க. அந்த ஹத்தீம், அந்த ரவுண்ட் ஆகுது இல்லையா, அந்த யூ ஷேப்புக்கு பக்கத்துல தான் அன்னை ஹாஜரா அம்மையார் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. அங்கேயே அன்னை ஹாஜரா அம்மையார் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை அப்படியே தொடர்கின்றது. இந்த நிலையில சகோதரர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பரம்பரையாக வாழையடி வாழையாக அப்படியே அவருடைய கூட்டத்தார் தொடர்ந்து வருகின்றார்கள், வாழ்ந்து வருகின்றார்கள். அதுல 2 கோத்திரத்தார் பிரபலமா இருக்கிறாங்க. மக்சூமி கோத்திரத்தார் ஒரு கூட்டமும், ஜுருஹும் கோத்திரத்தார் இருக்கிறாங்க. இந்த ஜுருஹும் கோத்திரத்தார், மக்சூமி கோத்திரத்தார்ல வந்தவங்க பனு ஹுஸா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தார்கள். இந்த பனு ஹுஸாக்கள் யார் அப்படின்னு சொன்னா, ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய 2வது மனைவி இருக்காங்க பாருங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து 2வது மனைவி, அந்த கோத்திரத்தில் வந்தவங்க தான் பனு ஹுஸா கோத்திரத்தார்கள். இந்த பனு ஹுஸாக்கள் மக்கால ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மக்கத்து மக்களை எல்லாம் இவங்க தான் தலைவராக இருக்கிறாங்க, இவங்க தான் வந்து ஆளும் வர்க்கமா இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அந்த பனு ஹுஸாக்கள்ல ரொம்ப கௌரவமான குடும்பத்தில் உள்ளவங்க ஆட்சிட்டு வந்த இடத்துல இடையில குசை பின் கிலாப் அப்படின்னு ஒரு மனிதர், இவருக்கு இவருடைய தந்தை, இவருடைய ஃபேமிலி, இவருடைய பேக்ரவுண்டு, இவருடைய மூதாதையர்கள் அப்படிலாம் யாரும் கிடையாது. பெரிய ஒரு கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்த அப்படிலாம் கிடையாது. ஆனா ஆள் திறமை, புத்திசாலி, சரியான புத்திசாலி. குசை பின் கிலாப், இவருடைய தந்தை சின்ன வயசுல இறந்துடுறாரு. அப்ப இந்த குசை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அரபு மக்களுக்கு மத்தியிலும் சரி, வேற இடத்துலயும் சரி, நல்ல கோத்திரத்தோடு தொடர்பு இருந்தால்தான் சமுதாயத்தில் மரியாதை இருக்கும். ஆனா நமக்கு கோத்திரம் கிடையாது, மண்ணங்கடை கிடையாது. அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்து கிடைக்கணும்னு சொன்னா ஏதாவது நல்ல கோத்திரத்தில் சம்மதம் பண்ணிக்கணும். நல்ல கோத்திரத்து பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த கோத்திரத்து மாப்பிள்ள அப்படி நமக்கு ஒரு பேர் கிடைச்சுன்னு சொல்லி என்ன பண்றாரு, இந்த பனு ஹுஸாக்கள் கோத்திரத்துடைய ஒரு பெண், பனு ஹுஸாவுடைய தலைவர் ஹுலைல் என்பவருடைய பெண் அவருடைய மகள் ஹுப்பா என்ற பெண்ணை இந்த குசை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சொல்ல புரியுதுங்களா? இந்த குசையில என்ன ஹீரோ ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி யாராவது ஆட்சி பண்ணாங்க, இந்த குசை தான் முக்கியமான தலைவர். ஆனா இவர் என்னண்டாக்கா பனு ஹுஸா கோத்திரத்தை சார்ந்தவர் இல்லை, ஆனா திறமசாலி, அறிவாளி, நல்ல கிரிமினல் மூளை. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, நம்ம தலை தூக்கணும்னு சொன்னா
பனு ஹுசாக்கள் ஒரு பொண்ணு எடுத்துக்கலாம்னு சொல்லி பனு ஹுசாக்களுடைய தலைவர் ஹுலைலுடைய மகள் ஹுப்பா என்ற பெண்ணை இவர் கல்யாணம் முடிச்சாரு. கல்யாணம் முடிச்ச உடனே இந்த சூழ்நிலையில அவங்களுடைய அந்த குசையுடைய மூதாதையர், தந்தை இல்ல, அவருக்கு மூதாதையர் ஒருத்தருக்காரு. அவர் யார் அப்படின்னு சொன்னா அம்ர் இப்னு லுஹை, குஸாக்கல்லே உள்ளவர் அம்ர் இப்னு லுஹை. இந்த அம்ர் இப்னு லுஹை கொஞ்சம் இந்த நேமு பேரு இந்த தொடர்பு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கேட்டு வரணும். கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்தீங்க பேர் மறந்து போயிடும். என்னடா இது நம்ம எங்கே நிறுத்தாரு, அது எங்கேயும் வந்து நிற்கிறாரு அப்படின்னு நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன். இன்ஜினை விட்டு கலந்த டப்பா மாதிரி ரோட்டில் நிற்பேன் தனியாக, அது சேருது ரொம்ப லேட் ஆகிடும். அதனால கொஞ்சம் கவனமாக பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்போ இந்த ஹுசா பனு ஹுசா கோத்திரத்தா இருக்கார் பாருங்க, இந்த ஹுலைல் யாரு, இந்த குசையுடைய மாமனார், குசை பொண்ணு எடுத்தார்ல இந்த மாமனார், அந்த ஹுலைலுடைய மூதாதையர்ல உள்ளவர் அம்ர் இப்னு லுஹைன்னு ஒரு ஆளு. இந்த அம்ர் இப்னு லுஹை இவர் யார் அப்படின்னு சொன்னா, இவர் நல்ல இபாதத்தாளி. இவர் வந்து மக்கத்து குறைஷிகள்ல ரொம்ப இபாதத்தாளி, ரொம்ப நல்ல மனுஷன். எல்லாம் ரொம்ப அவரை ரொம்ப பேணி ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. இவரை ரொம்ப இபாதத்தான மனுஷன் சொல்லி. ஆனா இவனை வச்சு, இந்த அம்ர் இப்னு லுஹையை வச்சு ஷைத்தான் எப்படி மக்கள் வெளியிருக்க ஆரம்பிச்சான்டா, இந்த அம்ர் இப்னு லுஹை ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டி தந்த மார்க்கத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான். திடீர்னு அவனுக்கு ஷைத்தான் வந்து என்ன பண்ணிட்டான், அவன் ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போறான். ஷாம் தேசங்கிறது வந்து இன்றைய சிரியா, டெமாஸ்கஸ் சொல்றோம் இல்லையா, இன்றைய சிரியா. அது இப்போ சமீபத்தில் கூட அந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனை, அங்கேயும் ஒரு பிரச்சனைலாம் வந்துச்சு. அந்த மிடில் ஈஸ்ட் ஷாமுக்கு என்ன பண்றாரு, இவர் வியாபாரத்துக்கு போறாரு. வியாபாரத்துக்கு போகும்போது அந்த ஷாம் தேசத்திலிருந்து ஹுபல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சிலை, ஒரு சாமி சிலை, அந்த மக்களை பார்க்கிறாரு. அந்த ஊர் மக்கள் பூரா அந்த ஹுபல் சிலையை வணங்குறாங்க. இதுவரை இவர் வந்து சிலை வணக்கலாம் கிடையாது, மக்கத்து மக்கள்கிட்டையும் சிலை கிடையாது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கற்றுத்தந்த அந்த மார்க்கத்தை தான் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த ஷாமுக்கு போய் பார்த்த இந்த அம்ர் இப்னு லுஹை இவன் என்ன பண்றான், பரவாயில்லையே இந்த ஹுபல் சிலையை மக்கள் வணங்குறது நல்லதானே இருக்குது, ஏன்னா இவங்க தப்பா செய்வாங்களா? ஏன்னா ஷாம் தேசத்திலேயே நிறைய நபிமார்கள் வந்த பூமி, அது சிரியா தேசம் இருக்குது, நிறைய நபிமார்கள் வந்த பூமி. அப்ப நிறைய நபிமார்கள் வந்த பூமி, இங்க போய் மக்கள் தப்பு செய்வாங்களா அப்படின்னு இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகி இந்த அம்ர் இப்னு லுஹை என்ன பண்ணிடுறாரு, அந்த ஹுபல் சிலையை வணங்க ஆரம்பிச்சாரு. எங்க ஷாம் தேசத்துல. திரும்ப அவர் ஊருக்கு வரும் பொழுது அவரும் ஒரு பெரிய சிலை வாங்கிட்டு வந்துறாரு. ஒரு பெரிய சிலையை கொண்டு வந்து ஊர்ல நிறுவனதுனால இங்க என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, மக்கத்து மக்கள்லாம் ஆல்ரெடி ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. என்ன மரியாதை, ரொம்ப இபாதத்தாளி, இவர் அஜர்த்து, ஏ செஞ்சா நல்லா தான் செய்வாரு, இவர் செஞ்சா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு இல்லையா. அந்த நம்பிக்கையின்படி மக்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் வணங்கக்கூடிய அந்த சிலையை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கத்து பரிசுத்த பூமியிலே முதலாக சிலை வணக்கத்தை கொண்டு வந்தது இந்த அம்ர் இப்னு லுஹை என்று சொல்லக்கூடிய இந்த பனு ஹுசா கோத்திரத்தை சார்ந்தவன் தான். இவன் அது மட்டும் இல்ல, இவன் நல்ல திறமசாலியும் கூட. இவன் என்ன பண்ணான்டா, அரபு மக்கள் எல்லாமே மக்கத்து மக்களை பொறுத்தவரையிலும் எல்லாருமே வியாபாரிகள். மதீனத்து மக்கள் தான் யாரு, விவசாயம் பண்றவங்க. மதீனத்து மக்கள் விவசாயம் பண்றவங்க, மக்கத்து மக்கள் எல்லாமே வியாபாரிகள். இவங்களுக்கு என்ன பண்றது, எப்ப எங்க வியாபாரத்துக்கு போறதுன்னு தெரியாது. வியாபாரம் செய்ய ஆர்வருக்கு திறமை இருக்குது, ஆனா அந்த பயண தூரங்களை பத்தி அவங்களுக்கு தெளிவான அறிவில்லை. அதனால என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வியாபாரத்துக்கு அங்க போனா கடுமையான வெயிலா இருக்கும், வெயில மாட்டி செத்து போயிடுவாங்க. இன்னொரு ஊருக்கு போவாங்க, அங்க போனா கடுமையான குளிரா இருக்கும், குளிர சமாளிக்க முடியாது, குளிர்ல மாட்டி செத்து போயிடுவாங்க. இப்படி இந்த மக்கத்து குறைஷிகள் எந்த நேரத்துல எந்த சீசன்ல எந்த நாட்டுக்கு போனோம், குளிர்காலத்துல எந்த நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போனோம், கோடை காலத்தில் எந்த நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போனோம், என்னென்ன பொருளை எந்தெந்த சீசன் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு அந்த சீசனை பற்றிய விவரம் இல்லாமல் இருந்த மக்களுக்கு முதலாக இவன் இந்த அம்ர் இப்னு லுஹை இருக்கார் பாருங்க, இந்த பனு ஹுசா கோத்திரத்தை சேர்ந்தவர், இவர் தான் என்ன பண்ணாரு சொன்னா, முதல்ல கோடை காலத்திற்கென்று ஒரு பாதையையும் குளிர்காலத்திற்கென்று ஒரு வியாபார பாதையை அமைத்து கொடுத்தார். அந்த வியாபார பாதையை தான் மக்கத்து குறைஷிகள் காலாகாலத்து ரசூலா காலம் பின்பற்றி இருந்தாங்க. இதை பற்றி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆன்ல சொல்றான், லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத் அஷ்ஷிதாஇ வஸ்ஸைஃப். அதாவது குறைஷிகளுடைய வியாபாரத்தை
குறைஷிகளுடைய வியாபார ஸ்டைலை எப்படி அல்லாஹ் அமைச்சு கொடுத்தான்? ரிஹலத்த ஷிதா வ ஸைஃப், குளிர்காலத்திற்கு ஏற்றவாறும் கோடை காலத்திற்கு ஏற்றவாறும் அல்லாஹ் அமைத்து கொடுத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சமீபத்தில் நான் ஷாம் தேசம் போயிருந்தேன். ஷாம் தேசத்தில் அங்க சிரியா போயிருக்கும் பொழுது மஸ்ஜிதே உமவியா மிக பிரபலமான பள்ளிவாசல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கியாமத் நாளுடைய இறுதியில ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறங்கக்கூடிய வெள்ளை மினாரா அந்த பல்லு தான் இருக்குது. அங்கதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து போய் ஃபஜ்ர் தொழ, அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர்றதெல்லாம் போன வருஷம் உங்களுக்கு சொன்னேன். மஹதி அலைஹிஸ்ஸலாம் போய் ஃபஜ்ர் தொழுகைக்கு போவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கி ஒது செஞ்சு தண்ணி தொடுத்துட்டு உள்ள வருவாங்க பள்ளி உள்ள. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபஜ்ர் தொழுவைங்கன்னு சொல்லுவாங்க. ஈசா சொல்லுவாங்க, இல்ல இல்ல நீங்க தான் அமீர், நீங்க தான் தொழுகைன்னு தொழுகை சொல்லுவாங்க. இந்த வரலாறுலாம் போனோம்னு சொல்லியிருக்கிறேன். இந்த சம்பவம் நடக்கும் பள்ளி மஸ்ஜிதே உமவியா. அந்த பள்ளிவாசலுக்கு போயிருந்தோம் ஷாம் தேசத்தை இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. அங்கே அந்த பள்ளிக்கு முன்பாக மெயின் ரோட்ல இருந்து இறங்கி பள்ளிக்கு போனீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு பெரிய கடை வீதி, பெரிய கடை வீதி. எல்லாம் வித்தியாசமான பொருட்கள், நவீன பொருட்கள். அந்த கடை வீதியில் நின்றீங்கன்னா நீங்க ஒரு 4 புறம் இருந்தாலும் அந்த கடை சுற்றி பார்க்க முடியாது, அவ்வளவு பெரிய கடை வீதி. அப்பதான் அங்க நம்ம வரலாறுல பார்க்கும் பொழுது, அப்ப நம்ம கூட வந்தவங்க சொன்னோம், இந்த கடை வீதி இருக்குது இது சாதாரண பஜார் இல்ல. குறைஷிகள் காலத்துல வியாபாரத்திற்காக அவர்கள் குளிர்காலத்துக்கு தேர்ந்தெடுத்த ஊர் வந்து ஷாம் தேசம் தான், சிரியா தான். அப்படி குளிர்காலத்துக்காண்டி வரும்பொழுது அந்த குறைஷிகள் அமைத்த கடை வீதி தான் இன்னைக்கு வந்து மஸ்ஜித் உமவியாவுக்கு முன்னாடி பெரிய கடை வீதியாக, சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள பெரிய கடை வீதியாக இன்னைக்கு பரிணாமம் அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி குளிர்காலத்துக்கு ஏற்றவாறு சிரியா தேசத்துக்கு ஷாம் தேசத்திற்கும், கோடை காலத்துக்கு ஏற்றவாறு யமன் தேசத்திற்கும் இந்த வியாபார திட்டத்தை முதல் அமைச்சது யாரு? இந்த அம்ர் இப்னு லுஹை. அப்ப இவன் தான் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னா, இந்த அம்ர் இப்னு லுஹை வந்து முதல்ல மக்காவுக்குள்ள சிலை வழக்கத்தை கொண்டு வர்றான். அது மட்டும் இல்ல, இவன் தான் முதல்ல ஆடு மாடு ஒட்டகம் போன்ற பிராணிகளை சிலைகளுக்கு அறுத்து பலியிடக்கூடிய கலாச்சாரத்தை இவன் தான் உருவாக்குறான். ஆடு மாடு ஒட்டகம் குர்பானி கொடுக்கணும் இல்லையா, இந்த குர்பானியை சிலைகளுக்காண்டி கொடுக்கணும் அப்படிங்கிற கலாச்சாரத்தை இவன் தான் கொண்டு வர்றான். அப்ப மக்காவை பொறுத்தவரையில ஷிர்க் என்று சொல்லக்கூடிய சிலை வணக்கத்தையும், சிலைகளுக்கு ரத்தத்தால் அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டையும் முதலா கொண்டு வந்தவன் இந்த அம்ர் இப்னு லுஹைங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஹதீஸ்ல வருது, நான் மிஅராஜுக்கு சென்றிருந்த பொழுது பல்வேறுபட்ட மக்களை பார்த்தேன். அப்போது அம்ர் இப்னு லுஹையை பார்த்தேன். அவன் நரகத்திலே தன்னுடைய குடலை தானே உருவி கொண்டிருந்தான். நான் பார்த்தேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ்ல பார்த்ததாக சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருது. அந்த அம்ர் இப்னு லுஹை தான் யாரு? மக்காவுக்குள்ள முதலாக சிலை வணக்கத்தையும் அதே மாதிரி குர்பானி பிராணிகளை அல்லாஹ் அல்லாத சிலைகளுக்கு அறுக்கக்கூடிய கலாச்சாரத்தையும் கொண்டு வந்தவன். அவன் பனு ஹுஸா கோத்திரத்தில் வந்தவர் தான் யாரு? ஹுலைல். அந்த ஹுலைல தான் யார் கல்யாணம், ஹுலைலுடைய மகளை தான் யார் கல்யாணம் பண்ணிட்டாரு சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்னங்க? குசை கல்யாணம் பண்ணவர் யாரு? குசை. இந்த குசை வந்து எந்த பேக்ரவுண்ட் கிடையாது, இவரு டம்மி, ஆனா அறிவாளி. எந்த நேரத்தில் யாரை பிடிச்சா பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு பாக்குறாரு. இந்த ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்ப பார்த்தாரு எப்படி, இப்ப ஹுலைலுடைய மகளை கல்யாணம் பண்ணா நம்ம சமுதாயத்தை பெரிய ஆளாயிரலாம்னு சொல்லி ஹுலைலுடைய மகள் ஹுப்பா என்ற பெண்ணை இந்த ஆள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணா இந்த குசைக்கு வந்து 2 பிள்ளைகள், ஒன்னு அப்துத்தார், இன்னொன்னு அப்து முனாஃப். அப்து முனாஃப் அப்படி கேள்விப்பட்ட மாதிரி இருந்தா, கேள்விப்பட்ட பேர் அப்படி வருதா? இந்த குசைக்கு 2 பிள்ளைங்க, அப்துத்தார், அப்து முனாஃப். அப்துத்தார் தான் மூத்த பிள்ளை. ஆனா ஒன்னான பேர் மக்கு சாம்பிராணி, ஒரு அளவுக்கு ஆக மாட்டார். பதவி ஆசை மட்டும்தான் இருக்கும். இதுல சில பேர் இருப்பாங்க, பதவிக்கு வரணும், பதவிக்கு ஆசை இருக்கும், ஆனா அந்த பதவி நிர்வாகம் பண்ற அளவுக்கு அறிவு இருக்காது, திறமை இருக்காது, அல்லது நிர்வாகம் பண்ற அளவுக்கு உடல் உழைப்பு இருக்காது. ஆனா நம்ம உட்கார்ந்து நம்ம பதவியில இருக்கணும், உட்காந்து ரிமோட் கண்ட்ரோல் எல்லாத்தையும் இயக்கணும் அப்படி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த அப்துத்தார் இருக்காரு பாருங்க, இவர் ஒரு மக்கு சாம்பிராணி, பதவி ஆசை மட்டும் இருக்குது, ஆனா என்ன கிடையாது, ஒரு அறிவு கிடையாது, திறமை கிடையாது. ஆனா என்னோட தம்பி அப்து முனாஃப் இருக்காரு பாருங்க, இவருக்கு நேர் மாற்றம், நல்ல அறிவாளி, நல்ல திறமசாலி. அதனால குசை என்ன பண்ணாருன்னா, குசைக்கு வந்து ரொம்ப பாசம் யார் மேல? மூத்த மகன் மேல.
மக்கு சம்பராணி இருந்தாலும் அவர் மேலதான் பாசம். இளைய மகன் வந்து அறிவாளியா இருக்கிறதுனால அப்பப்ப அப்பாவுக்கு மகனுக்கு ஆகாது. ஐயோ, அப்பவும் பெரிய அறிவாளி, மகனும் பெரிய அறிவாளி, அப்பனும் மகனுக்கு அப்பப்ப ஆகாது, பிரச்சனை வரும். அதனால குசை பாக்குறாரு, என் மூத்த மகன் தான் நல்ல பிள்ளை, நான் சொல்றபடிலாம் கேட்கிறேன், மக்கு சம்பராணி அப்பா சொல்றபடி கேட்டுதான் ஆகணும், நான் சொல்றபடிலாம் கேட்கறான் அப்படின்னு அப்துத்தார் மேல ரொம்ப பாசம். என்ன ஆயிடுச்சு, எல்லா பொறுப்புகளையும் அப்துத்தார்ட்ட எழுதி கொடுத்துட்டு, எனக்கு பிறகு அப்துத்தார் தான் வந்து இந்த மக்காவுக்கு ராஜாவா இருக்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு குசை என்ன செத்து போயிட்டாரு. குசை செத்து போன உடனே அப்துத்தாருடைய நிர்வாகம் வந்த உடனே மக்கள் கடுமையான கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இப்ப மாதிரி ஓட்டு போட்டாலாவது ஏன்டா இதுக்கு ஓட்டு போட்டு தொலைச்சோம், இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு வருத்தப்படலாம். அங்க ஓட்டு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, மன்னர் ஆட்சி. அதனால என்ன பண்ணாங்க, மன்னர் மூத்தா போயிட்டாரு, அவர் பிறகு மூத்த பையன் ஆட்சிக்கு வந்துட்டான். ஆனா ஒரு நிர்வாகம் இல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, மக்கள் ஒரே குழப்பம். இதுல மக்கள் புரட்சி ஏற்பட்டு ஆயிடுது. இந்த அப்துல் முனாஃப் அதுக்கு எதிராக மக்களை தூண்டி விட்டே இருக்காரு. யாரு, தம்பிக்காரரு மக்கள் தூண்டின உடனே ஒரு பெரிய பிரச்சனையாயி சண்டையாயி கடைசியில சமாதானமா ஒத்துக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, முக்கியமான நிர்வாகங்கள் பூரா அப்துல் முனாஃப் கையிலையும், அப்துத்தார் வந்து நீ ஒரு டம்மி போஸ்ட்ல இருந்துக்க, நீ வந்து அவர் ராஜாவை மாதிரி இருந்துக்க, ஆனா நிர்வாகம் பண்றது எல்லா திறமை உள்ளது, எல்லா கண்ட்ரோல் யார் கையில இருக்கணும், யார் கையில, அப்துல் முனாஃப் கையில இருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கப்படுது. அந்த அடிப்படையில் அப்துல் முனாஃப் கையிலேயே இருக்குது. அப்துல் முனாஃபுடைய மகன் யார் அப்படின்னு சொன்னா அம்ருங்கிறவரு. அப்துல் முனாஃபுடைய மகன் அம்ரு. இந்த அம்ரு இருக்காரு பாருங்க, அப்துல் முனாஃப் மாதிரியே இவர் நல்ல அறிவாளி, நல்ல திறமைசாலி. இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இவருடைய ஆட்சி காலத்துல அப்துல் முனாஃப் இறந்ததுக்கு அப்புறம் இந்த அம்ருடைய ஆட்சி காலத்துல ஒரு பெரிய பஞ்சம் வருது, மக்களுக்கு கடுமையான பஞ்சம் வருது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, மக்களுக்கு சாப்பாடு வழி இல்லைங்கும் பொழுது இவர் யோசிக்கிறாரு, கொஞ்சம் பொருளை வச்சு நிறைய சாப்பிடணும், பொருள் கொஞ்சமா இருக்கணும், ஆனா சமைச்சா நிறைய வந்துடணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இவர் கண்டுபிடிச்ச ஒரு உணவு தான் என்னன்னு சொன்னா சரீத் என்று சொல்லக்கூடிய உணவு. சரீதுன்னு சொல்லக்கூடிய உணவு. இந்த சரீதுங்கிற உணவு எப்படின்னு சொன்னா, நீங்க மெட்டீரியல் கொஞ்சமா போட்டா கூட உணவு வந்து நிறைய வந்துடும். உதாரணமா ரொட்டி இருக்குது இல்லைங்களா, இந்த ரொட்டியை வந்து 2 ரொட்டி இருக்கும், 2 ரொட்டி நீங்க சாப்பிட்டா ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும். ஆனா அந்த 2 ரொட்டியை இவர் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சார், அந்த சரீது முறையில் ஆக்கினா 4 பேர் சாப்பிடலாம். 2 பேர் சாப்பிட ரொட்டியை சரீது முறையில் சாப்பிட்டா எப்படி சாப்பிடலாம், 4 பேர் சாப்பிடலாம். இதை முதல்ல கண்டுபிடிச்சவர் இந்த அம்ரு. இந்த சரீதுனா என்ன அப்படின்னு சொன்னா, சகோதரர்களே, சால்னா தனியா வச்சு ரொட்டியை பிச்சு தொட்டு சாப்பிடுறது ரொட்டி குழம்பு. இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த சால்னால கொஞ்சம் தண்ணி அதிகமா சேர்த்து ரொட்டியை பூரா பிச்சு போட்டுருவாரு. பிச்சு போட்டு ஊற வச்ச உடனே இப்ப நல்ல ரொட்டி ஊறிட்டு பாருங்க. இப்ப இந்த ரொட்டி எத்தனை பேர் சாப்பிடலாம், ஒரு ஆள் சாப்பிட 3 பேர் 4 பேர் சாப்பிடலாம். தக்கடி. இந்த சரீதுக்கு தான் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, தக்கடின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? தக்கடி கேள்விப்பட்டது இல்லையா? சாப்பிட்றீங்களா? தக்கடி வந்து தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, ராமநாதபுரம் அந்த ஊர் பக்கம் ரொம்ப ஃபேமஸ் தக்கடிங்கிற உணவு. இந்த தக்கடியை வந்து முதல்ல கண்டுபிடிச்சவர் இந்த அம்ரு தான். ஏன்னா நீங்க சாதாரண தக்கடி மாவுல ரொட்டி சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 10 பேர் சாப்பிடலாம்டா. அந்த தக்கடி மாவு உருண்டை பிடிச்சி சால்னால போட்டு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டா 20 பேர் சாப்பிடலாம். அப்போ கொஞ்சம் பொருளை வச்சு நிறைய பேர் சாப்பிடுற அந்த தக்கடிங்கிற உணவை, இது தக்கடி சாப்பிடாதவங்க எப்பமாவது வாழ்க்கையில் ஒரு முறையா சாப்பிடுங்க. ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்கடியோட சிறப்பு என்ன தெரியுமா சொன்னாங்க, ஃபதுலு ஆயிஷா அலா சாயிரின் நிசா க ஃபதுலி ஸரீத் அலா சாயிரி தஆம். என்னுடைய மனைவி ஆயிஷாவுக்கு உலகத்தில் உள்ள மற்ற எல்லா பெண்களை காட்டிலும் ஆயிஷாவுடைய சிறப்பு எப்படிப்பட்ட சிறப்பு என்றால், மற்ற எல்லா உணவை விட தக்கடிக்கு இருக்கக்கூடிய சிறப்பை போன்று அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. எப்படி மற்ற எல்லா உணவை விட தக்கடிக்கு சிறப்பு உண்டோ, அதே மாதிரி மற்ற எல்லா பெண்களை விட ஆயிஷாவுக்கு சிறப்பு உண்டு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதனால அவ்வளவு சிறப்பான உணவு தக்கடி. அந்த தக்கடி உணவை முதல்ல கண்டுபிடிச்சவர் இந்த அம்ரு. என்ன ஆச்சுன்னா, பட்ட பேரு அம்ருங்கிற பேர் மாறி ஹாஷிம் அப்படின்னு பேர் மாறிடுச்சு. ஹாஷிம் சொன்னா சின்னதையும் ரொம்ப பெருசாக்குறவர் அர்த்தம். சின்னதா இருக்கிறத பெருசாக்குறாரு. நம்ம யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஒரு சின்ன பிரச்சனை பெருசா தாக்குறோம், அவனுக்கு என்ன பேர் வச்சிடலாம், ஹாஷிம் பேர் வச்சிடலாம். ஏன்னா அரபில ஹாஷிம்ங்கிறது சின்னதை பெருசாக்குறவர் அர்த்தம். இவர் வந்து சின்ன உணவை எப்படி ஆகிட்டாரு, பெரிய உணவாக்குனதுனால இந்த அம்ருங்கிற பேர் மறைஞ்சு இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஹாஷிம் பேர் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குலத்தை சார்ந்தவர்கள்,
கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த ஹாஷிம் இவர் தான். இவர் யாரு? அப்து முனாஃபுடைய மகன். இந்த ஹாஷிம் என்ன ஆனார் அப்படின்னு சொன்னா, ஹாஷிம் மதினாவுக்கு போன இடத்துல ஹாஷிம் வந்து மதினாவுக்கு போறாரு. மதினால இருந்து அவர் ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போகும்போது மதினாவில் நஜ்ஜார் குலத்திலிருந்து ஒரு சல்மா என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ண பிறகு இந்த அம்மா சல்மா அங்கேயே இருக்கிறாங்க. அந்த சல்மாவுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு முத்தலிப்னு பேர் வைக்கிறாரு. அந்த குழந்தைக்கு முத்தலிப்னு பேர் வைக்கிறாரு. யாரு? இந்த ஹாஷிம். பேர் வச்சுட்டு இவரு பலஸ்தீனுக்கு வியாபாரத்துக்கு போறாரு. பலஸ்தீனுக்கு போற இடத்துல அங்கே பலஸ்தீன்ல ஜெருசலத்துக்கு பக்கத்துல ஜெய்தூன் மலர் ஒரு மலை இருக்குது. அந்த மலையடிவாரத்திலே இவர் மூத்தாயிடுறாரு. யாரு? இந்த ஹாஷிம் மூத்தாயிடுறாரு. நாங்க ஜெருசலம் போயிருக்கும் பொழுது இவருடைய கபரை பார்த்தோம். இவர் கபரை ஜியாரத்துல சில காஃபிர் இவரு. நான் சும்மா பார்த்துருவோம், இதுதான் ஹாஷிமுடைய கபரு அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். அந்த ஹாஷிம் வந்து அங்க மூத்தா போயிறாரு. மூத்தா போன உடனே இந்த குழந்தை முத்தலிப் இருக்குது பாருங்க, மதினாலேயே அம்மா வீட்டிலேயே வளர்ந்துருது. மதினாலேயே அம்மா வீட்டிலேயே வளர்ந்துருது. இந்த குழந்தை அம்மா வீட்டில் வளர்ந்தது. இந்த குழந்தை பேரு முத்தலிப் இல்ல. இந்த குழந்தைய பேர் வந்து குழந்தைக்கு பிறக்கும் பொழுது நரைச்ச முடியா இருந்துச்சு. குழந்தை பிறகு யார்? ஹாஷிமுடைய குழந்தை பிறக்கும் பொழுது நரைச்ச முடியா இருந்ததுனால இந்த குழந்தைக்கு வந்து ஷைபான் பேர் வச்சாங்க. ஷைபான் நரைச்ச முடிய அர்த்தம். ஷைபான் பேர் வச்சாங்க. இந்த குழந்தை மதினாலேயே இருக்குது. முத்தலிப் வந்து ஹாஷிமுடைய பிள்ளை இல்ல, ஹாஷிமுடைய தம்பி. இவர் மக்கால இருக்கிறாரு. ஹாஷிமுடைய தம்பி முத்தலிப், இவர் மக்கால இருக்காரு. இவருக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தைகள் ஒண்ணும் கிடையாது. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா தான் அண்ணன் பிள்ளையை பார்க்கறதுக்காண்டி மதினாவுக்கு வர்றாரு. யாரு? முத்தலிப் ஹாஷிமுடைய பிள்ளை. யாரு? ஷைபா. ஷைபாவை பார்க்கறதுக்காண்டி மதினாவுக்கு வர்றாரு. மதினாவுக்கு வரும் பொழுது அங்க வந்து தான் அண்ணன் பிள்ளையை பார்த்தா அண்ணன் பிள்ளை ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப துருத்துருன்னு இருக்குது. இது ஷைபா வந்து ரொம்ப துருத்துரு, ரொம்ப அப்பா மாதிரியே ரொம்ப புத்திசாலியா அறிவாவும் இருக்குது. இதை பார்த்தோன்னு முத்தலிப் நினைக்கிறார், நமக்கு வர பிள்ளை இல்ல, நம்ம வம்சம் இப்படியே போயிடக்கூடாது. அதனால நம்ம நேரா நம்ம குழந்தை அண்ணன் குழந்தைய மக்கா கொண்டு போயிட்டா என்ன அப்படின்னு அண்ணிட்ட வந்து கேட்கிறாரு. அண்ணி பேர் என்னங்க? சொல்லுங்க. சல்மா. அண்ணிட்ட வந்து கேட்கிறாரு, அண்ணி நான் குழந்தைய நான் மக்கா கூட்டு போயிடுவா பையனை அப்படின்ட்டு. அந்த அம்மா அவங்க அண்ணன் மூத்தா போனதுக்கு அப்புறம் எனக்கு பிள்ளையா இருக்கிறது ஒண்ணுதான் எனக்கு ஆதரவா இருக்கிறது, இதே நீங்க மக்கா கூட்டு போயிட நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கும் பொழுது அப்ப முத்தலிப் சொல்றா, இல்ல அண்ணனுடைய புகழ் வந்து இப்படியே மங்கி போயிடக்கூடாது. அண்ணன் வந்து திறமையானவராகவும் புகழ் உள்ளவராகவும் மக்களால் போற்றப்படுவராக இருந்தாரு. ரெண்டாவது மக்கால அண்ணனுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது, எனக்கு பிள்ளை இல்ல. அந்த சொத்துக்கள்லாம் பின்னாடி என்ன ஆயிடும்? அதாவது பாதுகாப்பு இல்லாத வாரிசு இல்லாத சொத்தா போயிடும். அதனால அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் அண்ணனுக்கு இருந்த அந்த கண்ணியத்தையும் புகழையும் மீட்டுவதற்கும் நீங்க அண்ணன் பிள்ளையை அனுப்பித்தான் ஆகணும்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு ஷைபாவை யாரோட அனுப்பி வைக்கிறாங்க? யாரோடங்க? முத்தலிபோட அனுப்பி வச்சுறாங்க. இந்த ஷைபான் ஒரு புள்ள மதினால இருக்கிறதோ மக்கத்து வாசியில் யாருக்குமே தெரியாது. பிள்ளை மக்கத்து வாசியில் பார்த்ததும் கிடையாது. ஏன்னா மதினாலே வளர்ந்த புள்ள. அப்ப அந்த புள்ளை என்ன பண்றாங்க? முத்தலிப் என்ன பண்றாரு? மதினால இருந்து மக்காவுக்கு வர்றாரு. தன் குதிரையில தனக்கு முன்னாடி இந்த பிள்ளைய உட்கார வச்சுக்கிறாரு. உட்கார வச்சு ஓடிட்டு வர்றாரு. ஓடிட்டு வரும்போது தூரத்துல இருந்து மக்கத்து வாசியில் பாக்குறாங்க. என்ன முத்தலிப் வந்து வியாபாரத்துக்கு போறேன்னு போனாரு. வரும்போது யாரோ பையனை கூட்டு வர்றாரு. ஓஹோ, ஏதோ அடிமை வாங்கிட்டு கொடுத்துருது. அதனால அது அப்துல் முத்தலிபா இருக்கும். அப்துல் முத்தலிப்னா முத்தலிபுடைய அடிமை, அப்துல் முத்தலிபா இருக்கும் அப்படின்ற உடனே முத்தலிபு கோவம் வந்துருச்சு. நாசமா போனீங்களா, இது அண்ணன் புள்ள மதினால வளர்ந்த புள்ள, நான் கூட இது அடிமைன்னு சொன்னீங்களே அப்படின்னு கண்டிச்ச உடனே ஓ அப்படி அவங்க அண்ணன் பிள்ளையா அப்படின்றாங்க. ஆனாலும் என்ன ஆயிடுதுண்டா, பிற்காலத்துல இந்த மக்கள் முதல்ல இவர் அப்துல் முத்தலிப்னு சொன்னதுனால அவருடைய உண்மை பேர் என்ன பேருங்க? என்ன பேரு? அந்த ஷைபாங்கிற பேர் மறைஞ்சு அப்துல் முத்தலிபா ஆயிடுது. இப்பதான் ஒவ்வொருத்தரா தலை காட்டுறாங்க தெரியுதா? ஒவ்வொருத்தரா தலை காட்டுறது தெரியுதா? கேள்விப்பட்ட பேர்லாம் வருதா? சரி, அப்துல் முத்தலிபா ஆயிடுது. இந்த அப்துல் முத்தலிப் மக்காவில எப்படி அவருடைய தந்தை ஹாஷிம மாதிரியே ஒரு மிகச்சிறந்த தலைவராக போற்றப்படுகின்றார். நல்ல வளர்ந்து நல்ல செல்வ சேர்க்கோட வளர்ந்து அப்துல் முத்தலிப் ஒரு நல்ல மனிதராக போற்றப்படுகின்றார். அப்படி நல்ல மனிதராக போற்றி மக்கள் எல்லாம் அவரை பாராட்டி அவரை சீராட்டி நம்ம இந்த மாதிரி இந்த நல்ல மனுஷனா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறதுல, ஆனால் அந்த மக்களுக்கு மத்தியிலே சில கெட்ட குணங்கள் கெட்ட காரியங்கள் அப்படியே ஊடுருவ ஆரம்பிச்சிருது. கெட்ட காரியங்கள் ஊடுருவது என்ன கெட்ட காரியம்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை இஸ்மாயில் என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ
அந்த மார்க்கம் மறைஞ்சு போய் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மத்தியில எல்லா ஷிருக்குகள், அனாச்சாரங்கள், மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஷிருக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த அம்ர் இப்னு லுஹை எங்க இருந்து சிலையை கொண்டு வந்தான்? எங்க இருந்து? சிரியால இருந்து, ஷாம் தேசத்துல இருந்து ஹுபல்ங்கிற சிலையை கொண்டு வந்தான் பாருங்க. அதுக்கு அடுத்தடுத்து வந்தவங்க பூரா என்ன பண்ணாங்க? லாத்து, உஸ்ஸா, மனாத்து இதெல்லாம் அவர் வணங்கி வந்த சிலைகள், ஒவ்வொரு சிலைகளா உள்ள ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? சிலைகள் வந்த உடனே சிலைகளுக்கு உருவ வழிபாடு நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. சிலைகள் வந்த பிறகு உருவ வழிபாடு நடத்துவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்குது. அபூ ரஸா அத்தார்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ரஸா அத்தார்தி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்க எந்த அளவுக்கு பின்ன அவங்க தங்களுடைய கடந்த காலத்தை சொல்றாங்க, நாங்க எந்த அளவுக்கு சிலைகளை வணங்கக்கூடிய அறிவுகட்ட மக்களாக இருந்தோம் என்றால், நாங்க ஒரு அழகான கல்லை பார்த்தா அந்த கல்லை கடவுள்னு வணங்கிட்டே இருப்போம். இது கடவுள் அப்படின்னு சொல்லி. நீ பாக்குறோம்ல, ஹைவேஸ்க்கெல்லாம் மஞ்சள் பூசி கும்பிடுறாங்கல்ல, ஹைவேஸ் கல்லுக்கெல்லாம், மயில் கல்லுக்கெல்லாம் அது நல்லா அழகா ஷேப்பா ரவுண்டா இருக்கும், செதுக்குன மாதிரி. ஒன்னே அதுக்கு ஒரு மஞ்சளை பூசி குங்குமத்தை பூசி, இதுல எங்கேருந்து வந்து பாருங்க. அவங்க சொல்றாங்க, அபூ ரஸா அத்தார்தி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்க எந்த கல்லை பார்த்தாலும் அதை வணங்குவோம். அதை விட கொஞ்சம் அழகான கல் வந்த உடனே இந்த கல்லை தூக்கி போட்டு அந்த கல்லை வணங்க ஆரம்பிச்சிருவோம். இந்த கல்லை தூக்கி போட்டு அந்த கல்லை வணங்குவோம். தேடி தேடி பார்ப்போம். எங்களுக்கு அப்படியே ஒரு இபாதத்து மூடு இருக்கும், எங்களுக்கு ஒரு இபாதத்துல மூடு இருக்கும். வணங்குறதுக்கு கல்லு வேணும். கல்லு தேடி பார்ப்போம். எந்த கல்லுமே கிடைக்காட்டா மண்ணை குவிப்போம். மண்ணை குவிப்போம். குவிச்சு என்ன பண்ணுவோம்னாக்கா, அதுல ஆட்டு பாலை கறந்து விடுவோம். ஆட்டுப்பாலை அந்த மண்ணு குவியலுக்கு மேல கறந்து விடுவோம். கறந்து விட்ட உடனே அந்த மண்ணு குவியல் என்னவா மாறிடும்? என்னவா மாறிடும்? தெய்வமா மாறிடும். பாலாபிஷேகம் எங்க வந்து கண்டுபிடிச்சிங்களா? தெரியுதுங்களா? ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பையன் போய் ஒரு அப்பாவி ஒருத்தன் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாட்ட போனானா. போன உடனே, பாதிரி நான் வந்து கிறிஸ்தவனா மாறணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னோடனே, அந்த கிறிஸ்தவத்தில் மதம் மாறினா அந்த புனித என்னது ஞான ஸ்நானம் சொல்லுவாங்க, புனித ஞான ஸ்நானம், அந்த மாதிரி ஏதோ தண்ணியை தெளிச்சு யூ பிகேம் ஏ கிறிஸ்டியன் அப்படின்னு அனுப்பிட்டாராம். நீ கிறிஸ்டினா மாறிட்டே அப்படின்ட்டு. உடனே இவன் என்ன பண்றாங்க, என்னடா தண்ணி தான் தெளிச்சு விட்டாரு, கிருஷ்ணா மாறிட்டேங்கிறாரு, ஸோ இப்படிதான் மாறணும் போல தெரியுது அப்படின்ட்டு. சரி நான் என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்னு அவர் சொன்னாராம், நீ வந்து எது வேணாலும் சாப்பிடலாம், ஆனால் ஃபிஷ் மட்டும் சாப்பிடக்கூடாது, மீன் மட்டும் சாப்பிடக்கூடாது, மற்ற எதுனாலும். ஏன்னா எனக்கு மீன் தான் ரொம்ப பிடித்தமான உணவு. என்னடா இவர் கிறிஸ்தவனா மாறினோன்னு நம்ம மீன் சாப்பிடணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வந்தானா. சரி பாதிரிக்கு தெரியாம நைஸா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி மீன் சாப்பிட்டு இருந்திருக்கான் ஒரு நாள். பாதிரி என்ன பண்றாரு, இவன் மாறினானா எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்கு வரும்போது பார்த்தா மீன் சாப்பிட்டு இருந்தானா. இவன் பார்த்தா பாதிரி கோவம் வந்துருச்சு. வாட் ஆர் யூ டூயிங்? என்ன பண்ற? நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், நீ வந்து மீன் சாப்பிடலாம்னு சொல்லி. சார் இட் இஸ் நாட் ஃபிஷ், இட் இஸ் சிக்கன் அப்படின்டானா. இவர் புத்து பார்த்துட்டு, என்னடா ஃபிஷ்ஷை சாப்பிட்டு இருக்க சிக்கன் சொல்ற? இல்ல இல்ல நீங்க செஞ்ச மாதிரி நானும் செஞ்சேன், ஃபிஷ்ஷை வச்சு 3 தண்ணி தெளிச்சேன், சிக்கனா மாறிடுச்சு. என்ன எப்படி 3 தடவை தண்ணி தெளிச்சு கிருஷ்ணா மாத்தினீங்களோ, நான் என்ன பண்ணேன், 3 தடவை தண்ணி தெளிச்சேன், ஃபிஷ் என்ன மாறிடுச்சு, சிக்கனா மாறிடுச்சு அப்படின்னா. இது வந்து கொள்கையற்றவர்கள், அடிப்படையற்றவர்களுடைய மூட நம்பிக்கை. அந்த மாதிரி நம்பிக்கையில தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, மண்ணை குமிச்சு அந்த மண்ணுக்கு மேல பாலை கறந்து விட்டா அந்த மண் கோயில் என்னவா மாறிடும்? என்னவா மாறிடுங்க? தெய்வமா மாறிடும். இந்த கலாச்சாரத்துக்கு அந்த காலத்திலே பாட்டு எழுதுறாங்க. தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். அப்ப நீ பார்க்கிற பார்வையை பொறுத்து அது தெய்வமா பாரு, உனக்கு தெய்வமா தெரியும். அது வெறும் சிலைன்னு பார்த்தா அது சிலையா தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இபாதத்திலே விஷயத்திலே அசிங்கமான இது போன்ற கலாச்சாரங்கள் உருவாக்கப்பட்டது மக்கத்து குறைஷிகள் காலத்தில் இருந்தான். நம்ம சொல்றோம் கல் தோன்றி மண் தோன்றாம முன் தோன்றிய மூத்த இந்து மதம் அப்படின்னு சொல்றோம். இந்து மதத்துக்கெல்லாம் முந்தையது யாருடைய கலாச்சாரம்? அரபுகளுடைய கலாச்சாரம். இந்து மதத்துக்கெல்லாம் முந்தையது அது. அந்த அரபுகள் கலாச்சாரத்திலே வந்ததுதான் இந்த கல்ல தெய்வமா வணங்குறது, மண் குவியல்ல பாலை கறந்து விட்டா. அதுல அபூ ரஸா அத்தாரி ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க இப்படிலாம் வந்து தெய்வங்களை வணங்கிக்கிட்டு இருந்தோம், மண்ணு கோவில்ல பாலை கறந்து விட்டு. இப்படி என்ன பண்ணாங்க, சிலைகளை வணங்க ஆரம்பிச்சாங்க. அந்த சிலைகளுக்கு பாலாபிஷேகம் பண்றது, ரத்த அபிஷேகம் பண்றது, இப்படிப்பட்ட கலாச்சாரங்களையும் அந்த குறைஷிகள் செஞ்சுட்டு வந்தாங்க. இப்படி சூழ்நிலையில ஒரு காலத்துல என்னாச்சு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு மத்தியிலே மூட நம்பிக்கைகள் வர ஆரம்பிக்குது. மூட நம்பிக்கைகள், காஹின்
காஹின்னா ஜோசியக்காரன், அர்ராஃப் அர்ராஃப்னா குறி சொல்றவன், முனஜ்ஜிம் முனஜ்ஜிம்டா வானசாஸ்திரம் சொல்றவன், வானசாஸ்திரம். இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு இருக்குதா இல்லையாங்க? ஜோசியம் இருக்குதா இல்லையா? ஜோசியத்துல கிளி ஜோசியம், எலி ஜோசியம், என்னென்ன ஜோசியம், எல்லா ஜோசியம் பலா ஜோசியம் இருக்குது. குறி பார்க்கறவன், கையை பிடிச்சி குறி பார்த்து சொல்றவன், கையை பிடிச்சி குறி பார்த்து சொல்றவன் இருக்கிறான். நான் ஒரு பொருள் காணா போச்சுனாக்கா குறி சொல்றோட போல உடுக்க அடிச்சு சாமியை வர வச்சு, உன் பொருள் வடக்கு பக்கமா செவப்பு சேலை கட்டின ஒரு பொம்பளை வச்சிருக்கிறா, இது தேடி அலைய வேண்டியதான். வடக்கு திசையில் எங்க போய் தேட செவப்பு சேலை? ஏன்னா வடக்கு திசை மெட்ராஸ்ல ஆரம்பிச்சா இமயமலை வரைக்கும் போகும். மெட்ராஸ்ல ஆரம்பிச்சா இமயமலை வரை என்னதாங்க வடக்கு திசை தான். அல்ல குறி சொல்லுவான், நீ காணா போன 10 பவுன் நகைய ஒரு தெற்கு திசையில ஒரு பச்சை புடவை கட்டினவ இருக்கா அப்படின்னு சொன்னா, இவன் இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தேடி போனோம். பச்சை புடவை கட்டினவள அவன் இங்கே ஒவ்வொரு ஊரா தேடி போறதுக்குள்ளே புடவை மாத்திட்டே இருப்பாவோ. இப்படி சொல்றதுக்கு பேர் குறி சொல்றவன். அவனுக்கு வருமானம் வேற. இந்த மாதிரி குறி சொல்லக்கூடிய வழக்கமும் ஜோசிய சொல்லக்கூடிய வழக்கமும் இந்த கலாச்சாரம் உருவானது எங்கதான் அரபு மக்களுக்கு மத்தியில தான். அப்புறம் முனஜ்ஜிம் வானசாஸ்திரம். வானசாஸ்திரம் ராகு கேதுவை பார்க்கறான், கேது சுக்கிரனை பார்க்கறான், சுக்கிரன் 7வது வீட்டுல இருக்கிறான், ராகு 8வது வீட்டுல இருக்கிறான் சொல்றாங்களா இல்லையா? இதுக்கு பாத்தீங்கன்னா டிவியில இதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி, அதை உட்காந்துக்கிட்டு ராகு கேதுவை பார்க்கறான். கேதுவை பார்க்கறதுனால உங்களுக்கு இதை உட்காந்து பார்த்துட்டு இருக்க காலையில் முடிச்ச உடனே ஐயோ ஏன் ராகு கேதுவலை பார்க்கறானா அப்படின்னு சொல்லி, இந்த வீட்டு பையன் எந்த வீட்டு பொண்ணை பார்க்கறானா, எந்த வீட்டு பொண்ணு எந்த வீட்டு பையனை பார்க்கறான், அது அடுத்த பிரச்சனை. ராகு கேதுவை பார்க்கறான், கேது சுக்கிரனை பார்க்கறான், சுக்கிரன் அதை பார்க்கறான், சனி 7வது வீட்டுல இருக்கிறான், இந்திரன் 8வது வீட்டுல இருக்கிறான். இந்த மாதிரி இந்த வானசாஸ்திரம் என்ற வானத்தை அடிப்படையாக வைத்து மக்களுடைய மூட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய கலாச்சாரத்தை உருவாக்குனது யார் தான்? குறைஷிகள் தான், அரபு மக்கள் தான். இப்படி அவங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த எல்லா கலாச்சாரமும் பாழடிக்கப்பட்டு வீணடிக்கப்பட்டு இந்த ஜோசியம் மூட நம்பிக்கை போன்றவைகளும் வளர்ந்து போய் கிடக்குது. அது மட்டுமல்ல, இது லாட்டரி என்ன சொல்றது, குறி எடுக்கிறதுன்னு சொன்னா சகுனம் பார்க்கறதுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டோட ஒரு காரியத்தை செய்ய போறாங்கன்னா வீட்டுல பறவை வச்சிருப்பாங்க, அந்த பறவை பறக்க விடுவாங்க. பறக்க விட்ட உடனே அது எந்த திசையில போகுது, வலது பக்கம் திடீர்னு பாஞ்சதுனாக்கா நல்ல சகனம், இடது பக்கம் பாஞ்சா கெட்ட சகனம். இன்னைக்கு இருக்குது இல்லையா? வீட்டோடு வெளியே வரும் பொழுது பூனை குறுக்க வந்து அது வடக்கே தெற்க போனா நல்ல சகனமா பூனை. நம்ம இதுவரை கேள்விப்பட்டிருக்கோம், பூனை குறுக்க போனா கெட்ட சகனம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். சமீபத்தில் சொன்னா இல்ல பூனை ஒட்டுமொத்தமா கெட்ட சகனம் இல்ல, வடக்கேது தெற்க போனா நல்ல சகனம், தெற்கேந்து வடக்க போனா தான் கெட்ட சகனம். இப்படி ஒரு வியாக்கியானம் இருந்தா அதுல. அப்ப இந்த கலாச்சாரம் பாருங்க எவ்வளவு மோசமான கலாச்சாரம். இத்தகைய கலாச்சாரங்களை உடைப்பதற்காகத்தான் ரப்பல் ஆலமீன் அந்த பூமியில ஒரு சீதேவியை உருவாக்க போறான் இன்ஷா அல்லாஹ், அப்படிதானே? ஆனா அந்த கலாச்சாரம் யாருக்கு மத்தியில புகுந்துருச்சு? நாங்க ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்றோம், நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய முஹிப். ஆனா என்ன பண்ணுவான், இந்த மாதிரி அசிங்கமான கலாச்சாரத்துக்கு போல கையாண்டுட்டு இருப்பான். இத்தகைய கலாச்சாரத்தை ஒழிப்பதுதான் ரசூலுல்லாஹி அல்லாஹ் பூமிக்கு அனுப்பி வச்சான். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துன்னு சொல்லக்கூடிய நாம அந்த கலாச்சாரங்களை இன்று பின்பற்றக்கூடிய மோசமான நிலையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி மூட நம்பிக்கைகள், சகுனம் பார்க்கிறது, அல் அன்சாபுல் அஸ்லாம், அன்சாப்னா என்ன அப்படின்னு சொன்னா அம்பு குறி பார்க்கிறது. அம்புக்குறி, அதாவது இன்னைக்கு லாட்டரி பார்க்கறாங்கல்ல, லாட்டரி சீட் நடத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி லாட்டரி சீட் நடத்துறது எப்படின்னு சொன்னா, ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்குவாங்க விலைக்கு, ஒரு ஒட்டகத்தையோ மாட்டையோ வாங்குவாங்க. வாங்கி அதை அறுத்து அந்த கறியை போல 10 பங்கா வச்சிருவாங்க. 10 பங்கா வச்சுட்டு ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி அந்த அம்புல போட்டு அம்பு கூட்டுக்குள்ள போட்டுருவாங்க. அந்த கூட்டை எடுப்பாங்க. எடுக்கும்போது யார் பேர் வருதோ அவருக்கு அந்த கறி எல்லாம் ஃப்ரீ. யார் பேர் வரலையோ அவர் தான் என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த மொத்த ஒட்டக கறிக்கும் அவர் தான் பணம் கட்டணும். இது இன்னைக்கு என்னங்க இதுக்கு பேரு? இன்னைக்கு பேர் என்னங்க? லாட்டரி. அதுக்கு சுரண்டல் லாட்டரி, ஆன்லைன் லாட்டரி. லாட்டரிங்கிறதே ஒரு ஃப்ராடு. அது ஆன்லைன்ல வேற, ஆன்லைன் லாட்டரி, சுரண்டல் லாட்டரி, எத்தனை வகையான லாட்டரி இருக்குதோ இந்த லாட்டரி முறையையும் இந்த கலாச்சாரத்தை முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் குறைஷிகள். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்த பூமியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய எல்லா கொள்கைகளும், அவர்கள் காட்டி தந்த எல்லா மார்க்கும் அழிக்கப்பட்டு மக்களுக்கு மத்தியிலே சிலை வணக்கம், அனாச்சாரங்கள், மூடப்பழக்கங்கள் இது எல்லாம் நிரம்பி போயிருக்குது. இந்த நேரத்துல தான் அப்துல் முத்தலிப் வந்து மக்காவுக்கு என்ன பண்றாரு? ஆட்சியாளராக பொறுப்பெடுக்கிறாரு. ஹாஷிமுடைய மகன் அப்துல் முத்தலிப் சின்ன பிள்ளையா இருந்தவர், அவர் முத்தலிபு கூட்டு வந்ததுனால அவர் அப்துல் முத்தலிபனாய் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு. இந்த நிலையில சகோதரர்களே, அப்துல் முத்தலிப் மார்க்க ரீதியாக 2 சம்பவங்களை சந்திக்கின்றார்.
அறிவாளி, திறமசாலி, அட்மினிஸ்ட்ரேட்டர், நல்ல திறமையானவர், நல்ல இன்டெலிஜென்ட் என்றதான் போய் இபாதத் ரீதியாக, மார்க்க ரீதியாக, ஸ்பிரிச்சுவல் ரீதியாக 2 சம்பவங்களை சந்திக்கின்றார். அந்த 2 சம்பவங்களும் அவருக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறது. அது என்ன 2 சம்பவங்கள் நாளைக்கு பார்க்கலாம்.